ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜை நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவர்லாம் ஒரு ஜாதிய தலைவர்ப்பா. அவரோட ஜாதிக்கு மட்டும்தான் அவர் நன்மை செஞ்சிருக்காரு. அவர்லாம் பொதுவான தலைவர் இல்லை அப்படின்னு காலங்காலமா இந்த ஆரிய திராவிட கூட்டம் நம்மகிட்ட சொல்லி ஏமாத்தி வந்துட்டு இருக்கு. அனைத்து தமிழ் குடிகளுமே கொண்டாடக்கூடிய தலைவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் குடிகள் மட்டும் இல்லை, கல்கட்டா மக்களே இவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இவர் எவ்வளவு முக்கியமானவர்னு. ஆனா இப்படிப்பட்டவரை ஒரு ஜாதிய தலைவரா சொல்லி தேவர் குடிக்கும் தேவேந்திர குடிக்கும் சண்டை மூட்டி விட்டு பல ஆண்டு காலமாக குளிர் காஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த ஆரிய திராவிட கூட்டம். ஆனா இன்றளவும் தேவர் திருமகனாரை தேவேந்திர குடி மக்களும் வணங்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியை அடுத்த சிட்டவண்ணான்குளம் எனும் ஊரில் ஆண்டாண்டு காலமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, முத்துராமலிங்க தேவருக்கு சிலை வடித்து அவரை தெய்வமா போற்றி வணங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த தேவேந்திர குல வேளாளர் குடிமக்கள். வணக்கங்க ஐயா. உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை வருஷமா இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன? என் பேர் சின்ன பாண்டி. சரி சரி. 31 வருஷம் கொண்டாடிக்கிட்டு. சரி, தேவர் ஜெயந்தி விழா கொண்டாடுறீங்க. சரி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐயா வந்து தேசிய தலைவர். ஏன்னா இப்போ உள்ளவங்க ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம ஊருக்கும் சரி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தேசிய தலைவர். அவர் ஆண்ட 32 கிராமத்தில் நம்ம ஊரும் ஒன்று. அதனால அவர் சாதியில் இல்லாமல் நம்ம மித்த சாதிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சாதிகளாண்டி அவர் வந்து சொத்து பத்திரம் ரெடி கொடுத்து போயிருக்காரு. அதனால இப்போ என் சரி அவர் யாவத்தமா ஊர் விசேஷம் நடக்குதோ ஐயா எப்படியுமே வணங்கிடும் வருஷம் வருஷம். மற்றபடி எந்த வித சாதி பாகுபாடு எதுவுமே கிடையாது. அவருக்கு சாதி பாகுபாடு சம்மதமே கிடையாது. அவர் தேசியமும் தெய்வமும் எங்கள் கண்கள் சொல்லி சரி அந்த பாணியில வந்தார். அதே மாதிரி நாங்கள் எந்த மாதிரி இன்னைக்கு விழா கொண்டாடுனீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வைக்கிறது, முட்டை எடுக்கிறது. சரி, முட்டை எடுப்பீங்க? முட்டையும் எடுப்போம். சரி, பொங்கல் வைப்போம். சரி, வருஷம் வருஷம் அன்னதானம். சரி, எப்பயுமே அந்த மாதிரி ரேடியோ செட்டு கட்டி நல்லா கிராண்டா பண்ணுவோம். குடியை சேர்ந்த தேவேந்திர குடி. தேவேந்திர குடி. ஆமாம். சரி, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் எந்த வித நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த இது இல்லைண்ணா, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்போம். சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் மித்த இவங்களுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம். எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக. ஆமாம். சரி சரி. நம்ம சுதந்திரத்துக்காண்டி அவர் வந்தால் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த கிராமப்புறத்தில் அவருடைய சிலை நிறுவப்பட்டு சரி வருடாந்தோறும் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க.